கொஞ்ச நாளையில் புஷி ஆனந்து ஆதவர்ஜுனா கட்டுப்பாட்டுக்கு போயிடுவார். ஜான் ஆரோக்கியசாமி அவர் கட்டுப்பாட்டுக்கு போயிடுவார். நிர்மல் இப்போமா கட்டுப்பாடு இருக்கார். விஜயை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை நபர்களையும் ஆதவர்ஜுனா பர்ச்சேஸ் பண்ணிடுவார் ரகசியமாக. இவர் எந்த கருத்தை உருவாக்குகிறாரோ அந்த கருத்தை 5 பேர் ஒத்துக்குவாங்க. ஃபைனல் எங்கே போய் சேர்ந்துடும்? விஜய்கிட்ட போய் சேர்ந்துடும். இதுதான் எதிர்காலத்தில் நடக்கும். இதைத்தான் அதிமுக பயந்தான். முதலமைச்சருடைய பர்சனல் வேண்டுகோள் என்னன்னா, 26 முதலமைச்சர் வேட்பாளராக நான் உதயநிதியை இறக்க போகிறேன். எடப்பாடி இன்னும் தெளிவாக இருப்பார்னு நினச்சோம். ஆனால் ஆதவ அர்ஜுனாவை கட்சியில் சேர்க்க முடியாத அளவுக்கு பலவீனமாக இருக்கு. ஆதவ அர்ஜுனா சேர்த்துருந்தா அதிமுக பரபரப்பாக இருக்குது. திமுக எடுத்து டெய்லி ஏவன் விட்டுட்டே இருப்பார். 26ல் தாவேகா விசிகா அதிமுக கூட்டணி வந்தாலும் திமுக தோக்கடிக்கிறதுக்கு கஷ்டம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அப்படி எடுத்துக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்காக திமுக தோற்று போயிடும். 3 பேரும் சேர்ந்தா. ஆமாம், சேர்ந்தா இல்லை, மக்கள் சேர்ந்துட்டான். தமிழ் மண்டவர்களுக்கு வணக்கம். நேர்காணல் சிறப்பு இருந்தால் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். தமிழ்நாட்டு அரசியலில் நிறைய பரபரப்புகளாக நடந்திருக்குது, கவனிச்சிருப்பீங்க. எப்படி பார்க்குறீங்க? தாவேகா தமிழக வெற்றி கழகத்தில் உங்களுடைய நெருங்கிய நண்பர் ஆதவ அர்ஜுன் அவர், அப்புறம் அதிமுகவில் இருந்த உங்களுடைய நட்போட்டத்தில் இருந்த சிடிஆர் நிர்மல்குமார் எல்லாம் இணைஞ்சிருக்காங்க. பொறுப்புகள்லாம் போட்டிருக்கிறாங்க. புஷி ஆனந்த் தலைமையில் அவர் கொடுத்த லிஸ்ட்டு படி மாவட்ட பொறுப்பாளர்கள் பதவியும் கொடுக்கப்பட்டிருக்குது. கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகுது, 1 வருஷத்தை முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா அப்படின்னு அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காரு விஜய். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு தகவல் படி முக்கியமான ஒரு தகவல் சோர்ஸு 31ஆம் தேதி அதிமுகவில் இணைகிறார். யார்? ஆதவ அர்ஜுன் இணைகிறாருன்னு தான் செய்தி. நான் அதைத்தான் எதிர்பார்த்தேன். 31ஆம் தேதி விஜய் கட்சி அடைச்சிட்டேன். என்ன நடந்ததுன்னா, நிர்மல்குமார் தான் பெரிய லாபி பண்ணியிருக்கார். எடப்பாடிகிட்ட வந்தாருன்னா ஆதவ அர்ஜுன் வந்தால் அதிமுக டெய்லி பரபரப்பாக இருக்கும். பல அதிர்ச்சியெல்லாம் பண்ணுவார். அதனால் அதிமுக பேசு பொருளாக இருக்கும். நாம் இது விடுதலை சிறுத்தையே பரபரப்பாக்குனாரு 3 மாதம். அதனால் இவர் சரியான சாய்ஸ்ன்னு எடப்பாடியை நம்பி கன்வின்ஸ் பண்ண வச்சு நிர்மல்குமார் இதுக்கான பெரிய முயற்சி எடுத்தார். ஆனால் ஜெயக்குமார் எதிர்ப்பு, கேபி முனுசாமி எதிர்ப்பு, வேலுமணி எதிர்ப்பு, 3 பேரும் கடுமையாக எதிர்ப்பு. ஏன் எதிர்ப்புனா, இந்த ஆதவ அர்ஜுனா வந்துட்டா பரபரப்புக்கு பஞ்சம் இல்லை. திமுக போட்டு வெளுப்பார். ஏதோ ஒன்றை போட்டு டெய்லி செய்தியாக்குவார். மீடியா பூரா கண்ட்ரோலில் வச்சுருக்கார். மீடியாவுக்கு பூரா பெரிய கவரை கொடுப்பார். அவரே தேவையான மீடியாவை வச்சுருப்பார். ஒரு மீடியா விலைக்கு வாங்குறத கூட பேசிகிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இப்படியெல்லாம் இருக்குது. அதனால் எடப்பாடி முழுக்க அவர் கண்ட்ரோலில் போயிடுவார். அரசியல் பேசணும்னா நீங்கள் ஆதவ அர்ஜுனா பார்த்துக்குங்க, இப்படி நிலமை வந்துடும். அதனால் கேபி முனுசாமி கூட்டணி சேர்த்துக்கிட்டாங்க. கேபி முனுசாமி, தங்கமணி, ஜெயக்குமார், 3 பேரும் வேலுமணி அதாவது வேலுமணி, ஜெயக்குமார், கேபி முனுசாமி, அவ்வளோதான் 3 பேரும் கடுமையாக எடப்பாடிட்டு போய் சொல்லியிருக்காங்க, இந்த பையனை விட்டிங்க நல்லா குழப்பி அடிச்சிருவான். பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது. ஆனால் அரசியல் நம்ம கையை விட்டு போயிடும். அதான் ரகசியமாக இவங்க நினச்சிக்கிறாங்க. எடப்பாடி எதாவது அர்ஜுன கூப்பிட்டு நீ பார்த்துக்கப்பா, நீ அதை இதைப்பான்னு சொன்னால் வேலுமணி நினச்ச நேரத்தில் எடப்பாடி சந்திக்க முடியாது, ஜெயக்குமார் சந்திக்க முடியாது, கேபி முனுசாமி சந்திக்க முடியாது. இதனால் இவரை கொஞ்சம் தள்ளி வைக்கணும். இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்காருன்னா தங்கமணி இருக்கார், வேலூர் வீரமணி இருக்கார், கேசி இது இவங்கெல்லாம். அப்போது இவருக்கு ஒரு ஆதரவாளர் கூட்டம் அதிமுக பதவி பிடிக்கிற பூரா அர்ஜுன் ரெட்டி பிடிச்சி எடப்பாடி போயிடுவான். நமக்கு கோயம்புத்தூர், இத்தனைக்கும் கோயம்புத்தூர் தான் ஆதவ அர்ஜுனாவுக்கு. வேலுமணி டம்மி பீஸ் ஆகிடுவார். கூட்டம் போல எங்கே போயிடும்? பைசா ஹோட்டல் வரைக்கும் வச்சுருக்காரு. தங்கிற பைசா ஹோட்டல் நின்றுவார். 7 ஹோட்டல் கண்டிப்பாக அங்கேயும் தங்கிங்க, அதிமுக தொண்டம் பூரா ஃப்ரீயாக சாப்பிட்டு ஃப்ரீயாக. அப்போது வேலுமணி எங்கள் டம்மி பீஸ் ஆகிடுவார். இதெல்லாம் பார்த்துட்டு இவரை போட்டு யார் நம்ம நிர்மலை போட்டு எல்லாம் கடுப்படிக்கிறாங்க. ஃபோன் மேலே, ஏன்டா நீ உங்கள் கட்சியை கெடுத்துருவேன், நீ எவனா தெருவில் எல்லாம் கொண்டு உள்ளே விட்டாரா,
நாங்களாம் எம்ஜிஆர் காலத்து ஆளுங்க, அம்மா காலத்து ஆட்கள். நேற்று வந்து நான் கள்ளநாட்டி பழக்கம் உள்ள விட்டுரு, நீ தாண்டா காரணம். யாரை நிர்மல்குமார் போட்டு வெளுத்து அவர் ராஜ் சத்தியை பார்க்குறாப்புல, இதுதான் நேரம் இவனை கல்வி விட்டுறலாம். 2 பேருக்கு ஏற்கனவே ஆகாது. ஏன்னா நிர்மலை கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சாலும் ராஜ் சத்தியனை விட ராஜ் சத்தியன் வந்து ஆதவர்ஜுனாவுக்கு நெருக்கமாச்சே. இருந்தாலுமே நிர்மல் வழியாக போனதுனால உடலை. நீங்கள் ஐடி விங்கில் ஆதவ் அர்ஜுனா 10 நிர்மல் 20 இவர் யார், அதான் நம்ம ராஜசெல்லப்பா பையன் ராஜசத்தியன். இப்படி 20 பேர் வேலை 30 பேர் வேலை செய்யக்கூடிய ஆளாரு ஆதவ் அர்ஜுனா. எல்லா சோர்ஸு நீங்கள் பிரசாத் கிஷோர் கூட இறக்குவார். இவங்க பிரசாத் கிஷோர் ஊருக்கு தான் போய் பார்க்க முடியும். அப்போ இவர் விட்டா ஐடி விங்கு காலி, அரசியலும் காலி, வேலுமணி கோயம்புத்தூர் காலி, கேபி முனுசாமி காலி. இதை பார்த்து இவனை இதெல்லாம் சின்ன பசங்க, அதாவது சிறுவர் விளைத்த வெள்ளாமை வீடு வந்து சேராது, அதனால் வேண்டாம்னு சொல்லி கொடுத்தோன்னையும் எடப்பாடி பார்த்தாரு, இதெல்லாம் புது தலைவலியாக இருக்குது, இவனை விட்டு அதை சரி பண்ணலான்னு பார்த்தா இவங்க கூட வெளியே போயிடுவாங்க போட்டிருக்கு. இப்போ இந்த சிண்டிகேட்டை உடைக்கிறதுக்கே இவ்வளோ பாடுபட்டிருக்கோம். புது சிண்டிகேட் உருவாயிருச்சு. இந்த அர்ஜுன் ரெட்டி வந்து அது ஒரு சிண்டிகேட், இது ஒரு சிண்டிகேட்டு, நமக்கு பெரிய தலைவலியார். அதனால் தம்பி கொஞ்சம் பொறுமையார். யார்கிட்ட? அர்ஜுன்கிட்ட கொஞ்சம் பொறுமையார் தம்பி. ஏங்க இப்போ தாங்க எனக்கு வேலை, இனிமேல் பொறுமையாக இருந்து எனக்கு என்ன பண்ணுறது? இல்லைங்க நான் வேறு பக்கம் பார்த்துக்கிறேன், நீ தம்பி நீயும் வா. யார்? நிர்மல். நம்ம 2 பேரும் விஜய்கிட்ட போயிடுவோம். உடனே விஜய்கிட்ட பேசுனாங்க, எந்த பதவி வேணாலும் கொடுங்க, நாங்கள் இப்போ உங்கள் கட்சியிலேருந்து உங்களை நாங்கள் வலுப்படுத்துகிறோம். இதுதான் இப்போது அவசரமாக தமிழக வெற்றி கழகத்தில் ஆதவும் நிர்மலும் இணைந்ததுக்கான ரகசியம் இதுதான். நீங்கள் இணையதுக்கு முந்தி போய் திருமாட்டேன் அண்ணன் நான் அது மாதிரி இணைஞ்சதுக்கப்புறம் ஆமாம் இணைஞ்ச முதல்ல பேசிட்டாரு. அதாவது சார் ஸ்க்ரீனுக்கு, அதாவது சினிமா ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஸ்க்ரீனுக்கு முன்னாடின்னு சொல்கிறோம்ல, அதுபோல் அண்ணா இப்படி ஒரு யோசனை இருக்குது, நான் இணைய போகிறேன், அதனால் என்னென்ன தம்பி நீ எங்கே இருந்தாலும் வாழ்க. அப்போது பார்த்துட்டு வந்து தான் மறுபடியும் ஆசீர்வாதம் வாங்கணும். இதெல்லாமே இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் கட்சி வேலைகள் ஒரே ஆளால் பார்க்க முடியாது, புஷியால் பார்க்க முடியாது. புஷி பாண்டிச்சேரி அரசியல் தான் தெரியும். 21 தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க பெண் நிறுவனம், இவருடைய ஐபேக்கு எல்லாம் ஒருங்கிணைச்சது ஆதவ் அர்ஜுனா தான். அதனால் விஜய் உங்களுக்கு ரொம்ப வெயிட் வேண்டாம், சுமை வேண்டாம், பாதியை அவர்கிட்ட கொடுத்துருங்க. இப்படி விஜய் பேசி தான் பாதி வேலை ஆதவ் அர்ஜுனாவுடன் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் நிர்மலா அங்கே போயிட்டார். விஜய்க்கு வந்து அதாவது புஷியானந்துக்கு வந்து இப்போ வெயிட் வேணாம், கஷ்டப்பட வேணாம்னு ஆதவகிட்ட பிரித்து கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, கூடத்தான் வந்து அவரோட கூட்டாளி ஒருத்தர் இருக்கார் ஜான் ஆரோக்கியசாமின்னு, அப்புறம் எதுக்கு புதுசாக ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. கட்சி வேலையாத்தையும் புஷியானந்து ஆதவ் அர்ஜுனா ஜான் ஆரோக்கியசாமி நிர்மல்குமாரே பார்த்தாருன்னா அப்போ தலைவர் என்ன பண்ணுவாருங்கிற ஒரு கேள்வி வேறு வருது. இல்லை இவங்கெல்லாம் வேலை வந்து தலைவர் முடிவுக்கு தான் இறுதியானது. தலைவர் முடிவு எடுக்கலையே. இல்லை அதாவது இப்போ எலெக்ஷன் கூட்டணி வைக்கணும், ஆதவ் அர்ஜுனாவும் நிர்மல்குமாரும் ஜான் ஆரோக்கியம் புஷி முடிவு பண்ணி முடியுமா? லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. இவர் ஒரு 50, அவர் ஒரு 50, இவர் ஒரு 50 லிஸ்ட்டு ஃபைனல் பண்ணுறது யார்? விஜய் தானே ஃபைனல் பண்ணுவார். அதனால் ஒரு இல்லை கரெக்டு தான். ஆனால் தலைவரே வந்து ஜான் ஆரோக்கியசாமி என்ன அறிக்கை எழுதி கொடுக்குறாரு, இதுக்கு அறிக்கை கொடுங்க, ஓகே இந்த அறிக்கை இதுக்கு வேணாம், பெரியார் மட்டும் இல்லை சீமான் கோச்சுக்குவார், வேணாம் காளியம்மாள் அண்ணன் கோச்சுக்குவார், வேணான்னு ஜான் என்ன சொல்கிறாரோ அதுக்கு தானே வந்து இவர் வேலை பார்க்குறாரு. அப்புறம் அது என்ன கணக்கு? இல்லைங்க அது இது கொஞ்ச நாளையில் புஷி ஆனந்து ஆதவ் அர்ஜுனா கட்டுப்பாட்டுக்கு போயிடுவார், ஜான் ஆரோக்கியசாமி அவர் கட்டுப்பாட்டுக்கு போயிடுவார், நிர்மல் இப்போமா கட்டுப்பாடு இருக்கார். விஜயை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை நபர்களையும் ஆதவ் அர்ஜுனா பர்ச்சேஸ் பண்ணிடுவார், ரகசியமாக பர்ச்சேஸு பண்ணிடுவார். இவர் எந்த கருத்தை உருவாக்குகிறாரோ அந்த கருத்தை 5 பேர் ஒத்துக்குவாங்க, ஃபைனல் எங்கே போய் சேர்ந்துடும்? விஜய்கிட்ட போய் சேர்ந்துடும். இதுதான் எதிர்காலத்தில் நடக்கும். இதைத்தான் அதிமுக பயந்தான். அதிமுக பயந்தது ஏன்னா இவங்களால 234 தொகுதியும் சர்வே எடுக்க முடியாது, வேலுமணியால் ஜெயக்குமாரால் சர்வே எடுக்க முடியாது, கேபி முனுசாமியால் சர்வே எடுக்க முடியாது.
நீங்கள் எந்த டேட்டா கேட்டாலும் பக்கவாக கொண்டு நீட்டுவார். பலம் பலவீனம், எந்த ஜாதி, எங்கே ஓட்டு, திமுக எவ்வளோ, அதிமுக எவ்வளவு, வன்னியர்பேட்டில் பாமக எவ்வளோ, சிறுத்தை எவ்வளவு, சிங்கி எவ்வளோ, புலி எவ்வளோ, எல்லாம் கொண்டு கொடுத்தீங்கன்னா மறுபேச்சே பேச முடியாது. இதை நீங்கள் விஜயிடம் இருக்கக்கூடிய விஜய் கம்பெனி முதலாளி தான் அந்த பொருளாளர், செயலாளர், துணை செயலாளர் இல்லாமல் அத்தனை பேருக்குமே இல்லாத அறிவு யாருக்கு இருக்குது? ஆதவ அர்ஜுனாவுக்கு இருக்குது. இதில் நிர்மல்குமார் வந்து முன்னாள் பாஜக உறுப்பினர், அதிமுக இருந்தார், பாஜக இருந்தார். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு RSS அபிமானி. அந்த காக்கி ட்ரெஸ்ஸர் போட்ட ஃபோட்டோலாம் கூட இருக்கு. அவர் வந்து அடிப்படையில் ஒரு இஸ்லாமிய வெறுப்போடு சுற்றிக்கிட்டு இருக்க நபர். நிர்மல்குமார் பேர் போனது எதில் அப்படின்னா வதந்தி பரப்புதல் எக்ஸ்போர்ட். அதிக கருத்து உருவாக்குது, கருத்து உருவாக்குறது இல்ல. அதுதான் இப்போ வதந்தி கருத்து. இப்போ நீங்க சொல்றீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க, உண்மையா இருக்கு, அது கருத்து இல்லாத விஷயம் இருக்கு. இப்போ அப்படின்னா இப்போ நீங்க வந்து ஈரோடு கிழக்கில் போட்டி போட்டிருக்கீங்க, பெரியார் உணர்வுக்கு மதிப்பளிச்சு போட்டி போட்டிங்கன்னு சொன்னா அது கருத்து. இப்போ நீங்க பொட்டி வாங்கிட்டு பொட்டிச்சலத்தில் போட்டி போட்டிங்கன்னு சொன்னா அதுக்கு பேர் வதந்தி. ஓகேங்களா? அந்த மாதிரி வதந்தி பரப்பக்கூடிய நபர் அவரை கொண்டு வந்து விஜய்க்கு வச்சிருக்காரு. நாளைக்கு அது பேக் ஃபயர் ஆச்சுன்னா என்ன பண்ணுவார்? இல்லை, ஆதவ் அர்ஜுனாவை மீறி அவர் எந்த கருத்தும் சொல்ல மாட்டார். யார்? நிர்மல் கருத்து அவருக்கு தெரிஞ்ச கருத்தெல்லாம் நீங்கள் தூக்கி ஓரமாக பெட்டி கட்டி மூலையில் போட்டுருவார். இப்போ என்ன கருத்துனா, நீங்கள் எல்லா பாதைகளும் ரோமை நோக்கிங்கிற மாதிரி இது பார்த்தீங்கன்னா முழு கட்சி கட்டுப்பாடு யார் கட்டுப்பாடுக்கு வந்துடும்? ஆதவ் அர்ஜுனா கட்டுப்பாடுக்கு வந்துடும். அப்போ இனிமேல் கட்சிக்கு தலைவர் நிழல் தலைவராக ஆதவ் அர்ஜுன் சொல்லிக்கலாம். சிறுத்தை கதை என்ன? ஏன் சிறுத்தைக்கு இவ்வளோ பரபரப்பாச்சு? திரும்பாவ ஆதவ அர்ஜுனா கட்டுப்பாடு கொண்டு போயிடுவார். அதில் தான் சிந்தனை செல்வன், ஆளூர் ஷானவாஸ், பனையூர் பாபு, இன்னொரு எம்எல்ஏ யார், பாலாஜி, இத்தனை பேர் பயப்பட்டது எதுக்கு? ஆனால் பதவி வாங்கிட்டு திருப்பியும் போயிட்டு ஆசாங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறேன்ட்டு போயிட்டு திடலுக்கு தானே போய் திருமாவை தானே பார்த்தாரு. இல்லை, அவர் யாரை நீங்கள் விஜய் சொல்லிட்டு தான் போகிறாரு. எனக்கு அவர் குரு, எனக்கு அம்பேத்கரை சொல்லி கொடுத்தவர் அண்ணன் திருமா தான். அதனால் நான் போய் அவர் போய் வாங்கிட்டு போகிறேன். நான் காலேஜ் படிக்கும்போது பெரியார் அம்பேத்கர்லாம் படிச்சுட்டு அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னாரு. இப்போ திடீர்னு திருமாவளவன் சொல்லி கொடுத்தாருன்னா இப்போ என்ன கணக்கு? இல்லைங்க, அப்போ புக்கெல்லாம் வாங்கி வச்சார், படிக்கல. இப்போ தான் படிக்கிறேன். திருமாவளவன் ஸ்பெல்லிங் திருமா தான் சொன்ன பிறகு தான். ஏன்னா அது சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு அம்பேத்கரிஸ்ட் வேணுமில்ல. தானாக அதாவது கற்றலில் அது என்ன, அதாவது படிப்பதை மாதிரி இன்னொரு சொல்லுவதே மேலும் சொல்லுவாங்க. அதே போல தான் இப்போ அண்ணன் திருமா இவருக்கு தென்னிந்திய அம்பேத்கர், அவரை விட ஒரு பெரிய தலைவர் இல்லாதனால அவர் தான் எனக்கு வழிகாட்டி. அம்பேத்கர்னா நான் அங்கே தான் போவேன். இதுதான். அப்போது நிர்மல்குமார் ஆகட்டும், புஷி ஆனந்த் ஆகட்டும், நீங்கள் மோதல் போக்கே வராது. இனி பாருங்கள், ஆதவ் அர்ஜுன் எதை நினைக்கிறாரோ அதுதான் விஜய் பேசுவார். மோதல் போக்கு அவங்களுக்குலாம் வராது. ஆனால் கீழ் மட்டன் லெவலில் வந்து நிர்வாகிகள் போகிறதுல தினசரி வந்து ஒருத்தங்க வீடியோ போட்டுட்ருக்காங்க. காசுக்காக பதவி கொடுத்துட்டாங்க, ஜாதியை பார்த்து பதவி கொடுக்குறாங்க, பட்டியலின மக்களுக்கு பதவி கொடுக்கல, மகளிர் அணியில் வந்து எனக்கு பொறுப்பு கொடுக்கல, நான் வேலை பார்த்தாலும் இந்த தெருவில் போய் என் வேலை பார்த்தா அங்கே என் வேலை பார்த்தா நொட்ட சொல்கிறாங்க அப்படின்னு டெய்லி ஒரு வீடியோ வருது. அப்போது கட்சி கட்டமைப்பு இங்கே கீழே கலகலக்கும் போது கட்டமைப்பு இல்லாமல் இப்படி கட்சி நடத்துறது இல்லை. அது புஷி ஆனந்த் உடைய தவறு. ஏன்னா அவருடைய கட்டுப்பாடு இந்த கட்சி விலகிருமோன்னு அவர் பயப்படுறாரு. விஜய்க்கு அரசியலே தெரியாது, அமைப்பு தெரியாது. இவர் எம்எல்ஏ இருந்தவர் புஷி தொகுதியில் ஒரு 5000 பேர் ஓட்டு போட்டு, நம்ம ஊர் கவுன்சிலர் ஓட்டு கூட வந்து அவங்க ஓட்டு கிடையாது சார். அதெல்லாம் எம்எல்ஏ கணக்கில் சேர்க்காதீங்க சார். இல்லைங்க, அதாவது நீங்கள் பாண்டிச்சேரி அரசியல் என்பது தமிழ்நாட்டு அரசியலை விட நீங்கள் பெரிய அரசியல். பாண்டிச்சேரியில் இன்னொரு விஷயம் தெரியுமா? ரங்கசாமி இப்போ சிஎம்மாக இருக்கார். இன்னைக்கு வரைக்கும் அவர் யாரையுமே பொறுப்பு போடலை. ஏன் போடலைன்னா பொறுப்பு போட 2 கோஷ்டி ஆயிடும். பொறுப்பு போட்டால் 2 கோஷ்டி ஆயிரும். 2 பேர் என்ன நினச்சிட்டு இருப்பான், நமக்கு தான் பொறுப்பு, நமக்கு தான் பொறுப்பு. பொறுப்பை போட்டிங்கன்னா 2-3 கோஷ்டி ஆயிரும். பாண்டிச்சேரி முழுக்க 2000 கோஷ்டி ஆயிரும். இதே ஃபார்முலா தான் புஷி ஆனந்த். தம்பி இப்படி தான் பண்ணணும்னு யார் சொல்லி கொடுத்தது? விரவு கடை முனுசாமி அவர் பேர் புஷி ஆனந்த். இவருக்கு யார் ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணாருன்னா ரங்கசாமி ஃபார்முலா. இனி அது நடக்காது. இனி என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவிடுவார் ஆதவ அர்ஜுனா. அத்தனை பேரையும் கட்டுக்குள் கொண்டு வந்துடுவார். அத்தனை பேரையும் கட்டுக்குள், அப்போ உனக்கு என்ன வேணும் நான் பண்ணித்தரேன், உனக்கு ஈஸியாக ஒரு பண்ணை வீடு வாங்கி தரேன், அங்கே ஓய்வு வீடு நான் பார்த்துக்கிறேன்,
நீ வா, உனக்கு உன் பதவி அப்படியே இருக்கும், நான் சொல்கிறத கேளு. இப்படி அதை மீறி ஆதவ அர்ஜுனா மோதிட்டு புஷியானந்த் ஜெயிக்கவே முடியாது. 3 மாதம் சீனில் இருக்கலாம், 6 மாதம் சீனில் இருக்கலாம், 7ஆவது மாதம் புஷி ஆனந்த் காணாமல் போயிடுவார். அதனால் புஷி ஆனந்த் அடங்கி ஆதவ அர்ஜுனாவுக்கு செயல்படுவார். கூட்டணி விவகாரம் தான் இப்போ தாவேக்கால மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்குது. 26 யார் கூட கூட்டணிக்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆப்வியஸாக திமுக கூட போக முடியாது, ஏன்னா திமுக தான் திட்டிகிட்டு இருக்காங்க. இல்லை பாஜக பக்கம் போக முடியாது, ஓனர் அவங்க தான்னாலும் அது அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, வெளிப்படையாக காட்டிக்க முடியாது. விசிகா தாவேக்கா கூட்டணி வரும் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. விசிகா தாவேக்கா அதிமுக கூட்டணி வரும், இல்லை அதிமுக தாவேக்கா வரும், காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. கூட்டணி யார் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் நடுவில் இன்னொரு தகவல் வந்துச்சு. என்ன அப்படின்னா, அதிமுக கூட்டணிக்கு வந்தால் அதிமுகவுக்கு எவ்வளோ சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னு விஜய் வந்து அதிமுகவுக்கு விஜய் சீட்டு கொடுக்கறதுக்கு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காராம். என்ன கடன் இல்லை, இதெல்லாம் வாய்ப்பு இல்லை, இதெல்லாம் சும்மா ஒரு காமெடியாக இருக்கலாமே தவிர யதார்த்தம் தெரிந்தவர்கள். நீங்கள் அதிமுக கூட்டணியில் தான் விஜய் இணைவார், சிறுத்தையும் இணையும். அது கேரண்டி யார்? அதை வச்சு. ஆனால் முதல் வேட்பாளராக விஜய் அறிவிச்சா தான் நாங்கள் சேருவோம் அப்படின்னு நடமுடிக்கிறாங்கல்ல தாவேக்கால. விஜயகாந்த் சொல்லாத டிமாண்டா? 2011 என்ன ஆனாரு? விஜயகாந்த் கிட்ட அவ்வளோ ஓட்டு இல்லை, எங்கள்கிட்ட 1 கோடி ஓட்டு இருக்குதுங்கிறாங்களே. அப்போ தனியாக இருந்தீங்கன்னா கட்சி காணாமல் போயிடும். கட்சி திமுக அதிமுக பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். ஈரோடு கிழக்கில் சீமானை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி பர்ச்சேஸ் அதெல்லாம் இந்த விஷ பரிசுக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஏன்னா எலெக்ஷன் சந்திக்கணும்னா ஒரு 2000 கோடி இறக்குங்குவாங்க. எவ்வளவு? ஈரோடு எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 கோடி ரூபா செலவாயிருக்கு. அப்போ 2000 கோடி எல்லாம் அவங்களுக்கு சாதாரண சார். விஜய் கிட்ட இல்லை, இல்லை ஆதவ அர்ஜுனா திமுக 500 கோடி அவங்க மாமனார் கொடுக்குறா, சும்மா கொடுக்குறாரு. 1000 கோடி பிரசாந்த் கிஷோர் 300 கோடி டொனேஷன், 600 கோடி 910 கோடி கொடுக்குறான். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் மனைவி சங்கீதா ஏன் சண்டை பிடிக்குதுன்னா, சேர்த்த காசை பூரா தொலைச்சிருவேன். எம்ஜிஆர் சத்யா சொல்லி அடமானம் வச்சா கட்சியை நடத்தினார். எப்போ? 72 to 76. அவங்க வந்து கோபப்படுறது நியாயம் தான். ஆனால் விஜய் செலவு பண்ணாராங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. மாநாட்டுக்கே இப்போ ஒன்றும் இல்லை, ப்ரொடியூசர் கே ராஜர் எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர்னு தெரியும். அவர் நேற்று இந்தியா கிளச்சுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அக்டோபர் 27 தாவேக்கா மாநாடுக்கே காசு கொடுத்தது ஆதவ அர்ஜுன் தான் அப்படிங்கிறார். விஜய் கை காசே இறக்க மாட்டுறாரு. பழைய கதைங்க நானே சொல்லிட்டேன். அதாவது இன்கம்ல ரெய்டு பண்ணுறான், ரெய்டு பண்ணால் பந்தல்காரனுக்கு மைக்காரனுக்கு ஜாப் எல்லாம் எங்கே இருக்குது பேப்பரு? அர்ஜுன் ரெட்டி வீட்டில் பேப்பர் இருக்குது. அதனால் இதெல்லாம் பழைய கதை சார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை எல்லா அரசியல் கட்சிகளுமே முதலாளிகளை சார்ந்து தான் நிற்கிறாங்க. இப்போ ஆதவ அர்ஜுனாவுக்கும் சபரீஷனுக்கும் சண்டை. லாட்ரி தொழில் எனக்கு விட்டினா எனக்கு வருஷம் எனக்கு 20,000 கோடி ரூபாய் வியாபாரம் நடக்கும். அதை நீ கொடுக்க மாட்டேங்கிற. நான் பெருசாக வளர்ந்துடும். 20,000 கோடி ரூபா வருஷம் வியாபாரம், அதை நீ கொடுக்க மாட்டேங்கிற. அதுதானே சண்டை. நீ என்னை எம்பி ஆக்கு, நான் டெல்லியில் போய் பிஜேபி லாபி பண்ணியா நான் என் லாட்ரி தொழில் கொண்டு வந்துடுறேன். மாப்பிள்ளை எப்படியாவது லாட்ரி தொழில் பண்ணுவாருன்னு மாமனார் நினைக்கிறாரு. அதனால் அவர் எங்கள் மாமனாருக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, நான் சம்பாரிச்சதெல்லாம் என் காசு, எனக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவர் பழைய மோர் மார்க்கெட் இருந்தது இல்லை, அவர் கூட படித்த நண்பர் ஒருத்தர் சொன்னார், இன்னும் தொடர்பில் இருக்கார். அப்போ படிக்கிற பொழுது இவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தான் தாம்பரம் கிருஷ்ணன் காலேஜுக்கு வராரு. அப்போ என்ன பண்ணுவாராம், இவருக்கு நிறைய நண்பர்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கிறதுனால, நீங்கள் மூர் மார்க்கெட்டில் பழைய ஷூ விற்கும்ல, பிராண்டட் கம்பெனி, அதை போய் ஒரு 10 செட்டு 20 செட்டு ஒரு கால்வாசி வரைக்கும் வாங்கிட்டு வந்துடுவார். பழைய ரிலீஸ் பண்ணி அதுதான் இதெல்லாம் புதுசுடா 2000 இதுதான் அவருக்கு பேக்கெட் பண்ணி இது. அப்புறம் அது முடித்த பிறகு ஈசிஆர் ரோட்டில் ஒரு ஜிம் ட்ரெயினராக இருக்கார். அங்கே தான் அந்த அம்மா வருது. இதெல்லாம் பழைய கதை. இவர் ஏதோ சோழ பரம்பரை பண்ணையார், ஒரு ஆள் ஒரு அரசியல் கொண்டா பதவி கொண்டானா, அப்போ எங்களுக்கு இந்த பக்கம் ஒரு 2000 ஏக்கரா இருக்குது, இந்த பக்கம் 4000 ஏக்கரா இருக்குது. அம்மாவாசை நாகராசு சொல்ல அதே தான் இதெல்லாம் நம்ம பார்த்தது தானே. எத்தனை கதையை பார்த்துருக்கோம். நீங்கள் மார்ட்டின் மகள் டெய்ஸி, அந்த அம்மா பார்க்குறாரு, 5 லட்சம் கோடி மொத்தமாக அள்ளிடுறாரு. அவங்க மேலேயும் ஒரு ஐடி கேஸ் இருக்குல்ல, அவங்க மேலேயும் ஒரு ஐடி. ஆமாம், அப்புறம் எல்லாமே கார்பரேட் கன்சர்ன் தானே. அப்போது லீமா ரோஸ் மாமியார் அவங்க பிஜேபியில் இருக்காங்க, ஐஜேகேல இருக்காங்க. ஐஜேகேல பிஜேபி போயிட்டாங்களா? இல்லை ஐஜேகேல தான் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஐஜேகே அவரே பிஜேபி தான் இருக்காரு. பிஜேபியில் வந்து மகன் இருக்கார். ஆமாம், அவர் பாண்டிச்சேரி. ஆமாம் ஆமாம். அப்போ இப்போ ஒருத்தர் வந்து திருமணம் காந்தி கூட இருக்காப்புல. ஆமாம் ஆமாம், இப்படி இருக்குது. அதனால் மாமனார் உடைய லேபிள் தான் மார்ட்டின் மருமகன் தான் ஆதவர்ஜனை சொல்கிறாங்க தவிர, ஆதவர்ஜனுடைய மாமனார் மார்ட்டின் யாரும் சொல்கிறது. அவரு நீங்கள் இந்தியாவில் இருக்கிற பல கட்சிகளுக்கு அவர் தான் ஃபைனான்ஸு தேர்தல் நிதி. அதனால்
தமிழ்நாட்டில் அதிமுக விஜய், ஏன்னா நீங்கள் சிறுத்தை அடிக்கடி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றது எதுக்கு? இந்த ஏற்பாடுக்கு தான். அதிமுக தாவேகா விசிகா இந்த கூட்டணி அமையணும் அப்படின்னு பல பேர் ஆசைப்படுறாங்க. சில நபர்கள் வந்து வெளிப்படையாக பத்திரிகையாளர்கள் வந்து பேசுகிறாங்க. அவங்களுக்கு என்ன நன்மைன்னு தெரியல. இருக்கட்டும், அது கூட்டணி வரக்கூடாதுன்னு ஒரு குரூப் பேசுகிறாங்க, கூட்டணி வரணும்னு ஒரு குரூப் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து இந்த கூட்டணி அமைஞ்சால் திமுகவை 26 தோக்கெடுத்து விடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு சொல்லப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போது நேற்று வன்னியர் கூட்டமைப்பு தலைவர் சி.என். ராமூர்த்தி போய் பார்த்துருக்காரு. யாரை? முதலமைச்சரை. செய்தி வந்திருக்கு பார்த்தீங்களா? அப்போது முதலமைச்சருடைய பர்சனல் வேண்டுகோள் என்னென்னா, 26 முதலமைச்சர் வேட்பாளராக நான் உதயநிதியை இறக்க போகிறேன். 26லேயேவா? ஆமாம். 26 37 இறக்குவாங்க. இல்லை சார், இவர் இப்போது கலைஞர் இருக்கும்போது கலைஞருக்கு அப்புறம் தானே முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தாங்க. துணை முதல்வராக 2011 கொடுத்தாலும் 16லேயும் கலைஞர் தானே இருந்தார். அவர் உயிரோட இருக்க வரைக்கும் 21 தானே இவர் முதல்வர் வேட்பாளர். 16 வரைக்கும் கலைஞர் தானே இருந்தார். அவருக்கு பதவி ஆசை இருந்தது, செயல் தலைவர், செயல்படா தலைவர். இவருக்கு பதவி ஆசை இல்லை. மகனை முடிசூடணும்னு நினைக்கிறார். மகனை கொடுத்துட்டு ஓய்வெடுக்கலாம்னு நினைக்கிறார். முடிசூடணும்னு நினைக்கிறார். முடியல. என்னால் அது நீங்கள் முதலமைச்சர் அப்பா என்ன, முதலமைச்சர் 2 ஒன்று தானே. ஸ்டாலினை பார்க்குற போது கலைஞர் கொடுக்க அவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க இல்லையா? அதுதான் அது ஒன்றும் பெரிய வேறுபாடு இல்லை. அப்போ கொடுக்கறது வந்து திமுகவுடைய விருப்பம், மக்கள் ஓட்டு போட்டாங்க, அவ்வளோதான் கொடுக்க போகிறாங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு இருந்த அரசியல் அனுபவம், அந்த பயணத்தை ஏற்கனவே வந்து துணை முதல்வர் கொடுத்ததுக்கே வந்து வாரிசு அரசியல் அப்படின்னு பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கும்போது முதலமைச்சர் வேட்பாளர்னா அது இன்னும் பெரிய சர்ச்சையாகுமே. தேர்தலுக்கு பிறகு கொடுக்கலாம், தேர்தலுக்கு முன்னாடியே கொடுத்தாங்கன்னா இல்லை. அதாவது ஓட்டு போடலாம். இல்லை, தேர்தலுக்கு அவர் தானே சூறாவளி பிரச்சாரம் பண்ண போகிறார். யார்? உதயநிதி தான் பண்ண போகிறார். இப்போ இது போன நாடாளுமன்ற தேர்தலில் அவர் களத்தில் இறக்கி விட்டாங்க. சூறாவளி சுற்றுப்பயணம் தான் பண்ணார். 19 மாவட்ட செயலாளர்களை நீங்கள் மிரட்டினார். ஏங்க வேலை செய்யலை, கட்சி வேலை செய்யலை, தூக்கிடுவார். அப்போது இது கொஞ்சம் கொஞ்சமாக நடைமுறைக்கு வந்துருச்சு. அப்போது சீனார் பார்த்த பொழுது நீங்கள்லாம் என் கூட இருக்கணும், உதவி கூட இருக்கணும், இந்த கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ரெண்டாவது இன்னொரு ஃபார்முலா என்னென்னா, விஷன் 200. என்னென்னா, எல்லா கட்சியிலும் 2ஆம் கட்ட தலைவர் இருப்பான்ல, அவனை பர்ச்சேஸ் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதுதான் விஷன் 200. விஷன் 200னா 200 தொகுதி இல்லை, 200 தொகுதியில் 200 தொகுதியில் 2ஆம் கட்ட தலைவர்களை 5000 கொடுத்தா முடியாதுதான், 10,000 கொடுத்தோன்னையும் கிளம்பிட்டான். அப்போ இந்த செய்தி வாட்ஸ்அப்பில் போனோன்னையும் அவன் 10,000 கேட்டு ஃபோன் பண்ணாலாம், ஏப்பா எங்களுக்கு கொடுங்கப்பா, உங்களுக்கு கொடுங்கப்பா. இதுதான் தமிழ்நாடு அரசியல். இந்த கள அரசியலில் சபரீஷ தைரியமாக இருக்கார். இப்படி 2ஆம் கட்ட தலைவர்களும் 2ஆம் கட்ட வாக்கு வங்கியும் நம்ம ஈஸியாக நம்ம கட்டுப்பாடு கொண்டு வந்துடலாம். ஃபுல்லாக சர்வே எடுத்து இப்போ ஃபைல் டேட்டாஸ் எல்லாம் இருக்குது. யார் யார் விலைக்கு வாங்கலாம், யார் யார் விலை கிடைக்காது, எல்லா முடிவும் இருக்குது. இந்த தைரியத்தை தான் அவங்க விஷன் 200 சொல்கிறாங்க. அதுதான் உதயநிதியை முதலமைச்சராகணும், நீங்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிற டிமாண்ட் அப்படி தான் இருக்குது. இதில் அதிமுக எடுக்க போகிற ஸ்டாண்ட் என்ன? அதிமுக நல்லா ஏறி வந்தது. இப்போது நீங்கள் ஈரோடு கிழக்கரை அதிமுக தொண்டனை திருப்பி விலைக்க வாங்க முடியாது திமுகவோட. சார் அதிமுகவோட அப்புறம் எங்கே போயிட்டான்? திமுக போயிட்டான். கட்சி அழிஞ்சு போச்சுங்க. ஈரோடு கிழக்கில் நீங்கள் நல்ல வேட்பாளர் தென்னரசு, பழைய வேட்பாளர், அவர் இறக்கி ஒரு 10 கோடி ரூபா 15 கோடி செலவு பண்ணியிருக்கலாம் எடப்பாடி. திமுக சேர்ந்துட்டார்ல? இல்லை இல்லை இல்லை, அவர் சேரல, வேற ஒருத்தர். தென்னரசு அருமையான வேட்பாளர். எங்கே? ஈரோடு கிழக்கு 2 இடம் எம்எல்ஏவாக இருந்தவர். அந்த அம்மா கூட இருந்திருக்காரு. அனுபவசாலி. அவருக்கு ஊர் அந்த ஈரோடு கிழக்கில் ஒரு நல்ல சாஃப்ட் கார்னர், அவருக்கு மேலே ஒரு மரியாதை இருக்குது. இந்த எலெக்ஷனில் எடப்பாடி 10 கோடி பெரிய காசே இல்லை, இறக்கி நின்று இருந்தாருன்னா அதே 50,000 ஓட்டு வாங்கியிருக்கலாம். ஆனால் இவர் அது லாபம் வெள்ளை மண்டி வியாபாரி மாதிரி வெள்ளை மண்டி கணக்கு போடுறாரு. இது இப்போ அங்கே ஒரு 45,000 முஸ்லீம் ஓட்டு அப்படியே திமுக விழுந்துருக்கு. அதிமுக இறங்கினா இந்த எஸ்டிபி முபாரக்லாம் கூடிய அரசியல் பண்ணால், ஹைதராலியை போனவங்களும் பிரச்சாரம் பண்ணால், போனவங்க 44, 54, 64 ஆகியிருக்கலாம். அது எடப்பாடி செய்யலை. இப்போ அதிமுக தொண்டம் பூரா மனசு நொடிஞ்சு போய் எதை குத்தியிருக்கான்? உதயசூரியனில் 1000 ரூபாய் குத்தியிருக்கான். அப்போது அதிமுக
அரசியல் பண்ணுறதுக்கான ஆட்களே இல்லை. ஐடி விங் இல்லை, யோசிக்கக்கூடிய ஆளுகள். அவரை இப்போதான் பேச்சாளர்கள்லாம் தேர்வு பண்ண போகிறோம். நேற்று சிங்கை ராமச்சந்திரன் ஒரு அறிவிப்புலாம் கொடுத்துருந்தாரு. அறிவிப்பு கொடுத்தாலுமே எடப்பாடி இன்னும் தெளிவாக இருப்பார்னு நினச்சோம். ஆனால் ஆதவ அர்ஜுனாவை கட்சியில் சேர்க்க முடியாத அளவுக்கு பலவீனமாக இருக்கு. ஆதவ அர்ஜுனா சேர்த்துருந்தா அதிமுக பரபரப்பாக இருக்கும். திமுக எடுத்து டெய்லி ஏவன் விட்டுட்டே இருப்பார். இப்போது திமுகவில் பிரச்சனை, 500 கோடி கொடுத்தோம், அவருக்கு எம்பி சீட்டு கொடுக்க மாட்டேன்னாங்க. அதனால தான் விசிகாக்கு வந்தார். விசிகாலாம் சேர்த்து இடம் கொடுத்தாங்க, இடப்பேச்செல்லாம் கொடுத்தாங்க. அங்கேயும் வந்து கோளாறு பண்ணி கட்சி தலைமை இது பண்ணி திருமாவளவனால் நீக்கப்பட்டு அதுக்கு பிறகு தான் அவரே வெளியேறினார். போகிற இடத்துலலாம் வாரண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் கூட்டி பூனை கொண்டு மணியில் கட்டி சக்கனம் பார்க்குற மாதிரி ஆக போச்சுன்னு எடப்பாடி யோசிக்க மாட்டாரா? இல்லை இல்லை, ஏற்கனவே பதத்தொழில் பழனிசாமிங்கிறாங்க. எடப்பாடி விரும்பி தாங்க பேச்சுவார்த்தை நடத்துறாரு. எடப்பாடி நீங்கள் விசிகால என்ன பிரச்சனைனா, நீங்கள் திருமாவை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. திருமா அங்கே இருக்கக்கூடிய ரவிக்குமாரையும் 4 எம்எல்ஏக்களையும் கட்டுப்படுத்த முடியல. அதுதான் விஷயம். தொண்டை ஆதரிக்கிறான், விடுதலை சிறுத்தை தொண்டை ஆதவ அர்ஜுனாவை ஆதரிக்கிறான். ஆனால் திருமாவாளர் ரவிக்குமாரையும் இவங்க 5 பேருமே திமுக ஆளுங்க. திமுகவுடைய பிடபிள்யூ ஹைவேஸு, 8வது ரோடு கோடியாக சம்பாதிக்கிறாங்க. சுருக்கமாக அப்படி முடிச்சுக்கலாமா? 26 தாவேகா விசிகா அதிமுக கூட்டணி வந்தாலும் திமுக தோக்கடிக்கிறதுக்கு கஷ்டம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அப்படி எடுத்துக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்காக திமுக தோற்று போயிடும். 3 பேரும் சேர்ந்தா. ஆமாம், சேர்ந்தா இல்லை, மக்கள் சேர்ந்துட்டான். சரி, மக்கள் வந்து திமுக மீது அதிருப்தி அதிகமாயிட்டே போகுது. நீங்கள் சொந்த கட்சிக்கு காசு கொடுத்து ஓட்டு போன நிலைமைக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் அரசியலை பண்ணுறீங்க. சொந்த கட்சி சார், திமுக வாக்கு திமுக தான் உழுகும். அதுக்கே 1000 கொடுத்து ஓட்டு வாங்க வேண்டிய நிலைமையில் இருக்குன்னா அப்போ உங்களுக்கும் உங்கள் கட்சிக்கும் உங்களுக்கும் தொடர்பு இல்லை. அப்போ அதிமுக இதே காசை கொடுத்தா அவங்க ஓட்டு போட்டுருவோம். நீங்கள் அதிமுககாரன் நீங்கள் உண்மையாகவே எம்ஜிஆர் பக்தனாக இருந்தால் பல பேர் ஈரோட்டில் இருக்கான் மூஞ்சிலே முடிக்காமல். எனக்கு தெரிஞ்சு 39 வருஷமாக அமைச்சர் முத்துசாமி கூட பயணம் பண்ணவர் அதிமுக இருந்த காலத்தில் என்எம்எஸ் மணின்னு ஒருத்தர். இவர் திமுக போன பிறகு போய் அவன் ஜாகவாசி அவனை விட்டார். 39 வருஷம் நட்பை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டார். அப்படி நிறைய தொண்டை இருக்கான். அவன் வந்து எந்த காலத்துலையும் திமுகவுக்கு ஓட்டே போட மாட்டான். அதிமுக தான் அவன். இப்போ என்ன நடக்குதுன்னா, அதிமுக திமுகவாக மாறுது, திமுக அதிமுக எங்கே உடையுது, கொள்கை உடையுதுன்னா பணம் போன பிறகு அவன் இன்னைக்கு தான் மாறுதா. 8 அமைச்சர் இருக்காங்க. ஏற்கனவே அமைச்சர்கள் 8 பேர் இருக்காங்க. செந்தில் பாலாஜி யாரு, முத்துசாமி யாரு, ரகுபதி யாரு, சேகர் பாபு எல்லாமே ரகுபதி யாரு, லிஸ்ட் KKSS இருக்குல்ல. 26 நடக்குது அப்படின்னு அதிமுக ஆட்சி தான், அதில் மாற்றமே இல்லை. 26 நடக்குது அப்படிங்கிறத பொறுத்துன்னு பார்ப்போம். கூட்டணி யார் யார் அமைக்கிறாங்க அப்படிங்கிறத 2026 தெரிய வரும். இதுவரை எங்களோட இருந்த கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி, வணக்கம்.